ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் இடையான விஷயங்களை நான் நினச்சிக்கிட்டு எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு முடிவாக இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மாதிரி நீ அந்த பையனை உனக்கு ஏற்ற பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, ஆனால் அவன் உனக்கு ஏற்ற பையன் கிடையாதுங்கிறது அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் உனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது மகா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நான் உடனே சொன்னேன், எனக்கு தெரியாமலாம் கிடையாதும்மா, எனக்கெல்லாம் எல்லா விஷயமும் தெரியும் தான், தெரியாமல் எப்படி இருக்கும், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சாலும் ஒரு சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன். அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போக போக தான் எனக்கு என் விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கான இதே டைமே வேணும் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படுதுன்னொன்னே, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த நேரத்துலையும் எதையும் நீ பாசிட்டிவாக எடுத்துக்கிறியோ, இல்லை அதை தாண்டி எந்த ஒரு இதையுமே நம்ம இதாக எடுத்துக்கிறியோ, அது தேவையில்லாது. எந்த இதாக இருந்தாலும் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வேணுங்கிற விஷயத்த நீ பார்த்துக்கிட்டனாலே உனக்கு அது ஹாப்பியான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்துலையும் சரி, இந்த நேரத்துலையும் சரி, எதையுமே புரிஞ்சுக்காத ஒரு விஷயங்களை என்றைக்குமே இது பண்ண வேண்டிய அவசியங்கிறது நமக்கு கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். அந்த நேரமாக இருந்தாலும் சரி, இந்த இதாக இருந்தாலும் சரி, எதுக்குமே ஒரு இதுங்கிறது இருக்குது, டைம்ங்கிறது இருக்குது. அந்த டைமை நம்ம என்ன பண்ணணும், எப்படி இது பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதை நம்ம நடந்துக்கிட்டனாலே போதுங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால யாருக்கிட்டையுமே ஒரு பண உதவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவியுமே நீ கேட்காம இருந்தனாலே உனக்கு நான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நீ எந்த ஒரு விஷயமும் அவங்கக்கிட்டேயும் இவங்கக்கிட்ட எதுலேயுமே எதிர்பார்க்காம அந்த விஷயத்த நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எதை செய்கிறியோ அதை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோன்னே, சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி எந்த ஒரு இதையுமே நான் ஒரு பெருசுப்படுத்துறதுக்கு விரும்பலை. எந்த இதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எதையுமே சாதிக்க முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் நம்புகிறேன் அப்படின்னோன்னா, அதை தான் நீ நம்பணும். நம்பாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் இது பண்ண முடியாது. நீ உன் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் உனக்கு இதாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நான் ஏன்னா அடுத்தடுத்தது என்ன நடக்குது நடக்கலைங்கிறத தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்காக நீ யாரையும் உங்கள் அண்ணன் செய்யலை, தங்கச்சி செய்யலை, அக்கா செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத. எதையுமே செஞ்சு பண்ணால் தான் நம்ம கூட பிறந்தவங்கள்ல அவங்களுக்கு செய்கிறதுக்கு மனசு இருக்கணும். மனசு இருந்தால் மட்டும்தான் அவங்க உனக்கு செய்வாங்க, பண்ணுவாங்க. அதை தாண்டி நீ அவங்களையெல்லாம் எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, செய்யலை பண்ணலைலாம் சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறோன்னே, ஆமாம்மா அதுவும் உண்மை தான். நான் யாரையும் இது பண்ணலை செய்யலைன்னா நான் குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இப்போல்லாம் நான் இல்லை. என்னால் முடிஞ்சது அவங்க செய்கிறாங்க, செய்யாமல் இருக்காங்க, அது அடுத்த விஷயம். அவங்களால முடிஞ்சால் செய்கிறாங்க, செய்யாட்டினா இருக்கிறாங்கன்ட்டு நான் நினச்சிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். அப்படி தான் நான் இப்போ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா அது ஒரு விஷயந்தான். நான் ஏன்னா உனக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. எதுவுமே உனக்கு பக்குவங்கிறது தெரியும். தெரிஞ்சவாசி தான் இந்த அளவுக்கு நீ இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். எந்த இதையுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களால